வேர்ல்டு கவர்மெண்ட்ட நம்பி போவாரா, போவாரான்னு நம்ம ராக்ஸியோல தான் சொன்னாலும், நான் கண்டிப்பா போவேன். எல்பாஃப மெம்பர் நேஷனா மாத்துவேன்னு சொல்லிட்டு ஹெரால்டு போனதுக்கு, ஈமோ வச்சு செஞ்சு விட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்லாம் இந்த சாப்டர்ல நடந்திருக்கு. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, போன சாப்டரோட கன்டினியூஷனே காட்டுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஃபுல்லா எல்பாஃபோடைய ஃபுட்ஸ் அது மட்டும் இல்லாம ப்ராப்பர்ட்டீஸ்ல போயிருக்கும். அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எல்பாஃப்ல இவ்ளோ நன்மைகள் இருக்கா? அங்க இருக்கிற ஃபுட்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாம அங்க வர ப்ராப்பர்ட்டீஸ்லாம் ரொம்ப குவாலிட்டியா இருக்கு அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் எல்பாஃப காட்டுறாங்க. எல்பாஃப்ல பார்த்தீங்கன்னா, எல்லா மக்களும் ஹெரால்டாண்ட கேக்குறாங்க. நம்ம எப்பதான் மெம்பர் நேஷனா மாறுவோம் அப்படின்ற மாரி. நம்ம ஹெரால்டு என்ன சொல்றோம்னா, அது கூடிய சீக்கிரம் நடக்கதா போகுது. நம்ம இங்க ஃப்ரீயா சுத்த போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வேர்ல்டுல நம்ம சுத்தி பார்க்கறதுக்கு நெறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம ஃப்ரீயா சுத்தி பார்க்கணும். அதனால நம்ம வேர்ல்டு கவர்மெண்ட் கூட சேர தான் போறோம். அதனால நம்மளுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம நெறைய நாலேட்ஜ் கிடைக்கும். அதுக்கு இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. அத மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் வந்துரும் அப்படின்ற மாரி நான் சொல்லுவோம். அப்ப ஈடா நினைச்சு என்ன சொல்றேன்னா, நான் இத எப்படியோ பண்ணிட்டேன் ஈடா அப்படின்ற மாரி நான் சொல்லுவோம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, எல்பாப் ஸ்கூல்ல காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சவுல், ஹெரால்டும் பார்த்தா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹெரால்டும் "ரொம்ப நன்றிடா சோல்" அப்படின்ற மாரி சொல்றோம். அப்ப நம்ம சவுல் என்ன சொல்றான்னா, "ஒரு ஷார்ப்பான பிளேட விட ஒரு ஷார்ப்பான கிட்டு தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறியா?" அப்படின்ற மாரி கேட்கறான். அப்ப ஹெரால்டு என்ன சொல்றேன்னா, "ஒரு மிலிட்டரி பவர் ஒரு நாட்டோடைய வலிமைய தீர்மானிக்காது. அததான் எனக்கு ஈடா சொன்னான். அவ கூட இருந்த நாட்கள்லாம் ரொம்ப சந்தோஷமான நாட்கள்" அப்படின்ற மாரி பார்த்தா ஈடாவ நினைச்சுட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஈடாவுடைய கல்லறைய காட்டுறாங்க. ஈடாக்கு ஒருத்தன் பாய்சன் குடுத்திருப்பான்ல. ஸோ, அதனால ஈடா பார்த்தீங்கன்னா, செத்துட்டு இருப்பா. ஸோ, அப்படியே பார்த்தீங்கன்னா, இவங்க பேசிக்கிட்ட ஃபிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இந்த எல்பாஃப் முன்ன இருந்த மாரி இல்ல. ரொம்ப மாறிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் இந்த எல்பாஃப்க்கு வரும்போது ரொம்ப முரட்டுத்தனமா இருந்தது. ஆனா, இப்ப பாரு சின்ன பசங்கலாம் ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க படிக்கிறாங்க. இந்த கண்ட்ரியே ரொம்ப டிஃபரெண்ட்டா மாறிடுச்சு அப்படின்ற மாரி ஹெரால்டாண்ட சொல்லிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹெரால்டு என்ன சொல்றேன்னா, நான் இந்த வாரியர் நேஷன எப்படியாவது மாத்தி ஆகணும்னு தான் இவ்வளோ நாளா போராடிக்கிட்டு இருந்தேன். அது இப்ப நிறைவேறிடுச்சு அப்படின்ற மாரி நான் சொல்லிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோவ என்ன சொல்லுவான்னா, "உன்னுடைய வாரியர் பரேட மட்டும் நீ அப்படியே வச்சுக்கோ. அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு" அப்படின்ற மாரி தான் சொல்லுவா. நம்ம ஹெரால்டும் இதுக்காக தான் நம்மள லீகலா மேரேஜ் பண்ண விடமாட்றானுங்க. அதனால நான் இத ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாரி அவனும் கத்திக்கிட்டு இருப்பான். அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "நீ என்ன லீகல் ஒய்ஃபா மாத்தறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டியா? அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம லோக்கிய பத்தி நீ என்ன நினைக்கிற?" அப்படின்ற மாரி கேக்குறா. அப்ப அதுக்கு ஹெரால்டு என்ன சொல்றான்னா, "அவன் அஜ்ரோத்தினுடைய தம்பி தான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல" அப்படின்ற மாரி நம்ம ஈடா சொல்றான். அததான் நானும் நினைச்சேன். எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீ எத பத்தியும் இப்ப கவலைப்படாத. நீ தான் எல்லா இடத்துலயும் இருக்கிய அப்படின்ற மாரி அவ சொல்லிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹெரால்டு என்ன சொல்றான்னா, "நீ சொல்றது உண்மைதான் ஈடா. நம்ம சீக்கிரமாவே மெம்பர் நேஷன் ஆக போறோம். அதனால இந்த வேர்ல்டு நம்ம சின்ன வயசுல எப்படி சுத்தி வந்தோமோ அதே மாரியே திரும்பவும் சுத்தி வரலாம்" அப்படின்ற மாரி அவன் சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஈடாக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவளுடைய கை எடுத்துன்னு போய் ஹெரால்டோடைய கையில வச்சு, "கண்டிப்பா இது சீக்கிரமா நடக்கும். நீ உன்னுடைய பாதையில முன்னேறி போயிட்டே இரு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவளுடைய கை பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழ விழுந்துருது. அங்கே பார்த்தீங்கன்னா, ஈடா செத்துறா. அப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஈடாவ பார்க்கறதுக்கோசம் போறாங்க. நம்ம அஜ்ரோதினும் போறான். அவன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹெரால்டும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாரி லோக்கி ஜெயில்ல இருப்பான்ல, அவனுக்கும் அந்த நியூஸ் போயிருக்கும். ஸோ, அவனும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் காட்டுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா 5 எல்டர்ஸ் கூட ஹெரால்டு பேசிட்டு இருக்கான். அப்ப 5 எல்டர்ஸ் என்ன சொல்றான்னா, ஷாங்க்ஸ் மிஸ் ஆயிட்டு இருக்கிறான். அவன் அவனுடைய லாஸ்ட் மிஷன பண்ணவே இல்ல. ஆனாலும் நைட் ஆக முடியாது. அதனால அவனுடைய பதவி இப்போ உன்கிட்ட வருது. இத நீ ஏத்துப்பியா ஹெரால்டு? அப்படின்ற மாரி பார்த்தா 5 எல்டர்ஸ் கேக்குறாங்க. அப்ப ஹெரால்டு என்ன சொல்றான்னா, "கண்டிப்பா நான் அத ஏத்துக்கிறேன். ஏத்துக்கிட்டேன்னா என்னோட எல்பாஃப் மெம்பர் நேஷனா மாறிடலாம்" அப்படின்ற மாரி கேட்பான். கண்டிப்பா உன்னோட எல்பாஃப் மெம்பர் நேஷனா ஆகதான் போகுது. ப்ராசஸ் ரொம்ப பெருசுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே எம்டி த்ரோன் கிட்ட போறாங்க. அதுக்கு ஹெரால்டும், "நீங்க சொல்றது உண்மைதானா? என்னோட எல்பாஃப் மெம்பர் நேஷனா மாறப்போகுதா?" அப்படின்ற மாரி அவன் கேட்பான். அப்போ இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, "எல்பாஃப் மட்டும் மெம்பர் நேஷனா மாறிடுச்சுன்னா, நான் யங்ஸ்டருக்கு வாய்ப்பு குடுப்பேன். நான் கிங் பதவியிலேருந்து விலக போறேன்" அப்படின்ற மாரி அவன் சொல்லுவான். ஈமோ அந்த எம்டி த்ரோன்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "அத முடிவு பண்ண வேண்டியது நான்டா, நீ இல்ல" அப்படின்ற மாரி சொன்ன உடனே நம்ம ஹெரால்டும் ரொம்ப ஷாக் ஆவான். அங்க ஏதோ ஒண்ணு உட்காந்துட்டு இருக்கு. என்ன இது? அப்படின்ற மாரி கேக்குறான். அப்ப ஈமோ அவனுக்கு ஒரு பவர் தராங்க. அது பார்த்தீங்கன்னா, ஓலி நைட்டா மாறியிருப்பான். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அவனுடைய கையில இருக்கிற சிம்பல் மாறி இருக்கும். அவனுடைய பவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும். அப்ப இங்க 5 எல்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது பவர் ஆஃப் இம்மோர்டபிலிட்டி. இது உன்கிட்ட இருந்தா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்ப.
அது மட்டும் இல்லாம நீ வந்து இப்போ ஒரு மைட்டி வெப்பன் அப்படின்ற மாரி வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஹரால்டும் வந்து என்னால இத நம்பவே முடியல. என்ன ஒரு பவர் அப்படின்ற மாரி அவனும் பார்த்துட்டு இருப்பான். அப்ப ஈமோ வந்து என்ன சொல்றான்னா, "நீ வந்து எல்பாஃப்க்கு போயிட்டு பென்டோகிராம மேக் பண்ணணும். அது மூலியமா தான் நம்மளுடைய பாண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகும்." அப்படின்ற மாரி வந்து அவங்க சொல்லுவாங்க. இவனும் வந்து ரொம்ப சந்தோஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்பாஃப்க்கு போறான். எல்பாஃப்க்கு போயிட்டு மக்களாண்டலாம் என்ன சொல்றான்னா, "நம்ம வந்து ஒரு வழியா அந்த மிஷன வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம வந்து ஒரு மெம்பர் நேஷன் அப்படின்ற மாரி வந்து அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அங்கருந்து கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ்டிலுக்கு போறான். கேஸ்டிலுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பென்டோகிராம வந்து மேக் பண்றான். மேக் பண்ணிட்டு அவனும் என்ன சொல்றான்னா, "ஈமோ நீங்க சொன்னது திரும்பி சொல்லுங்களேன்." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஈமோட்ட கேட்பான். அது ஈமோ என்ன சொல்லுவான்னா, "நீ வந்து ஒரு பெரிய ஆர்மிய வந்து கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி மெரைன்ஸ் கூட வந்து நீ சர்வ் பண்ணணும்." அப்படின்ற மாரி வந்து அவங்க சொல்லுவாங்க. நம்ம ஹரால்டுக்கும் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடும். "என்ன சொல்றீங்க நீங்க? திரும்பவும் வயலன்ஸா?" அப்படின்ற மாரி வந்து அவனும் கத்திட்டே இருப்பான். வெளியில இருக்கிற காட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. "என்ன ஆச்சு ஹரால்டுக்கு?" அப்படின்ற மாரி. அப்ப நம்ம ஹரால்டும் வந்து என்ன சொல்றான்னா, "நான் வந்து உங்களாண்ட ஸ்லேவ்ஸா இருக்கிறேன். ஆனா இந்த எல்பாஃப மட்டும் விட்டுருங்க." அப்படின்ற மாரி வந்து அவன் கத்திட்டு இருப்பான். அப்ப ஈமோ என்ன சொல்றான்னா, "உன்னுடைய முன்னோர்கள் பண்ண பாவத்த உன்னால மட்டும் சரி பண்ண முடியாது. அதனால நான் சொல்றத கேளு." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. நம்ம ஹரால்டும் வந்து ஒத்துக்க மாட்டான். இருந்தாலும் அவனுடைய பாடி வந்து அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்காது. "என்னதான் ஆச்சு? எனக்கு இந்த ஈமோ கர்ஸ் வந்து என்ன பண்ணுது?" அப்படின்ற மாரி அவனும் கத்திட்டு இருப்பான். அப்ப வெளியில இருக்கிற காட்ஸ்லாம் வந்து கூப்பிடுறான். அவங்களும் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. "என்ன ஆச்சு இவருக்கு? என்னதான் நடக்குது?" அப்படின்ற மாரி அவனுங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, "சீக்கிரமா என்ன வந்து புடிச்சு அந்த தூண்ல கட்டி போட்டுங்கடா" அப்படின்ற மாரி வந்து அவரு சொல்லிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாருன்னா, எல்டர் ஜூரேல் அதுக்கப்புறம் என்னுடைய பசங்க இவங்க 2 பேரையும் வந்து சீக்கிரமா இங்க வர சொல்லுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லுவாரு. அப்ப இங்க இருக்கிற காட்ஸும் அஜ்ரோதீன் வந்து இன்னும் சீல தான் இருக்கான். அவனால இப்போ வர முடியாது. அது மட்டும் இல்லாம லோக்கி வந்து இப்போ ஜெயில்ல இருக்கிறான். அவங்களுக்கு வந்து என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படின்ற மாரி வந்து அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, "லோக்கிய வந்து சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுங்கடா, இங்க வர சொல்லுங்க" அப்படின்ற மாரி வந்து கத்துறாரு. அப்படியே இங்க வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கி இருக்கிற ஜெயில வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து அங்க இருக்கிற காட்ஸ வந்து தொறந்து விடுறாங்க. "நீ இப்ப ஃப்ரீ ஆயிட்ட லோக்கி. உன்ன கிங் வந்து கூப்பிடுறாரு கேசிலுக்கு. அதனால சீக்கிரமா போ" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இந்த பக்கம் அப்படியே ஜெரால்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அப்ப அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பதட்டத்துல இருப்பாரு. "என்னதான்டா ஆச்சு ஹரால்டுக்கு? அங்க என்ன நடக்குது?" அப்படின்ற மாரி வந்து கேட்டுன்னு இருப்பாரு. ஸோ அடுத்த பேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹரால்டு செத்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டல. மேபி அடுத்த சாப்டர்ல காட்டுவாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஹரால்டு செத்துட்டாருன்றத வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடியுது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அது கீழயே ஒரு சின்னதா ஒரு பேஜ் மாரி வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருந்தாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்பாஃப் வந்து ELBAFன்னு இருக்கும். அத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேனல்ல வந்து PHன்னு மாத்திருப்பாங்க லாஸ்ட்ல. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டெஃபினிஷன் மாரி வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. ஏன்னு சொல்ட்டு. ஸோ அத படிக்காதவங்க படிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்டர் வரப்போறது கிடையாது. ஏன்னா அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஓட வந்து பிரேக் குடுக்குறாரு. ஸோ அதனால அடுத்த வாரம் ஒரு புதிய கன்டென்ட்டோட வந்து உங்கள பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.